தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்கவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் கொழும்பு கங்காராம விகாரையில் சமய வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சுகாதார அமைச்சருமான ராஜித சேனாரத்ன எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் மிக முக்கிய சகாவாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அரசு சேவையின் சகல துறைகளிலும் சம்பளத்தை திருத்துவதற்கான முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் உதய சேனாரத்ன தலைமையில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு துறையின் பிரதான தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி உரிய தகவல்களை ஆராய்ந்து இடைக்கால அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. மேற்படி அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள முன்மொழிவுகளுக்கு கொள்கை அங்கீகாரம் வழங்குவதற்கும் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அதற்கான முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைச்சர்கள் சபை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையில் உருவாக்கப்படவுள்ள புதிய கூட்டணியின் பொதுச் செயலாளராக அமைச்சர் ரமேஷ் பத்திரனவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளது. இராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் இதனை தெரிவித்துள்ளார். இந்த புதிய கூட்டணி இன்று அங்குரார்ப்பணம் செய்யப்படவுள்ளதாக நேற்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்க குறித்த குழுவினர் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதுள்ள குடிநீர் கட்டணத்தை திருத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த ஜூலை 16ஆம் தேதி முதல் மின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதால் எரிபொருள், ரசாயன பொருட்கள், வட்டி செலவுகள் போன்றவற்றின் விலை குறைப்பை கருத்தில் கொண்டு இந்த குடிநீர் கட்டண திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைவாக நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட நீர் கட்டணத்தை திருத்துவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி வீட்டு பாவனைக்கான குடிநீர் கட்டணத்தை 7%, அரசு மருத்துவமனைகளுக்கான குடிநீர் கட்டணத்தை 4.5%, பாடசாலைகள் மற்றும் மத வழிபாடு தலங்களுக்கான குடிநீர் கட்டணத்தை 6.3% குறைக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான குழுக்களுக்கிடையில் அடுத்த ஜனாதிபதி பதவி காலத்தின் பின்னர் அமைக்கப்படும் அரசாங்கத்தின் பிரதமர் பதவி தொடர்பில் முரண்பாடுகள் தோன்றி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே 5 மூத்த அமைச்சர்கள் பிரதமர் பதவிக்காக காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட பிரதிநிதி ஒருவரும் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதாகவும் தற்போதைய பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா உள்ளிட்ட 5 இதனை எதிர்பார்த்துள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. லயன் வீடுகளில் வாழ்கின்ற தோட்ட தொழிலாளர் குடும்பங்களின் உண்மையான எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அஸ்வசம ஆறுதல் நலன்புரி நன்மைகளின் அளவுகோல்களை செயல்படுத்துமாறு சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நலன்புரி நன்மைகள் சபைக்கு உத்தரவிடுவதற்காக குறித்த யோசனையை சமர்ப்பித்தார். நலன்புரி நன்மைகள் சபை தற்போது அஸ்வசம நலன்புரி நன்மை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது. மனித பாவனைக்கு பொருத்தமற்ற சுமார் 1 டன் பருப்பு நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கொழும்பில் புறக்கோட்டையில் உள்ள களஞ்சிய சாலையொன்றில் நேற்று இடம்பெற்ற சோதனையொன்றின் போதே மனித பாவனைக்கு பொருத்தமற்ற குறித்த பருப்பு கைப்பற்றப்பட்டுள்ளது. களஞ்சிய சாலையுடன் தொடர்புடைய வர்த்தகர் பருப்பை மீள பதப்படுத்தி சந்தைக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டிருந்ததாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. மாலப்பே ககன்தோட்டையில் உள்ள வீடொன்றில் ரசாயன கலவையை தயார் செய்ய முயன்ற 2 நச்சு புகையை சுவாசித்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 45 மற்றும் 63 வயதுடைய 2 இவ்வாறு உயிரிழந்துள்ளனர்.
குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்படும் அரசாங்க அச்சகத்தின் பாதுகாப்பிற்காக இன்று முதல் போலீஸ் சோதனை சாவடி அமைக்கப்படவுள்ளதாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அரசு ஊடக பொறுப்பதிகாரி சந்திராணி லியனகேவின் எழுத்துப்பூர்வமான வேண்டுகோளுக்கு இணங்க பொரளை போலீசாரின் கீழ் இந்த போலீஸ் நிலையம் ஸ்தாபிக்கப்படவுள்ளதுடன் பிரதம போலீஸ் பரிசோதகர் உட்பட 60 தொடக்கம் 70 போலீஸ் உத்தியோகத்தர்கள் இதற்காக கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மேலும் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரையில் 10 போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை திக்வெல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாத்தறை கதிர்காமம் வீதியில் மாளியத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக திக்வெல்ல போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து திங்கட்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. திக்வெல்லவிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியில் சென்று கொண்டிருந்த மாடு ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொட்டகொட பிரதேசத்தைச் சேர்ந்த 62 வயதுடைய நபர் ஒருவரே நேற்று உயிரிழந்துள்ளார். இஸ்ரேலில் நிர்மாணத்துறையில் இலங்கையர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை மேலும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஆட்சேர்ப்புக்கான முன்னோடி பரீட்சைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 1500க்கும் அதிகமான தொழில்களில் இணைந்து சம்பளம் பெறவுள்ளதாகவும் பரீட்சைகளுக்காக ஏற்கனவே பெருமளவானோர் வருகை தருவதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. அனுராதபுரத்தில் மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் மாணவன் ஒருவர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாணவ குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் மாணவன் ஒருவனின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. மோதல் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த மாணவன் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மீனேற்றி செல்லும் வண்டியொன்றும் அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதியதில் பாரிய விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து நேற்று அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பாண்டிருப்பு மகா வித்தியாலயத்துக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதி வழியே அக்கரை பெற்ற பகுதியில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த அரசு பேருந்தும் மட்டக்களப்பு கல்முனை வீதி வழியாக வந்த சிறிய ரக மீனேற்றி செல்லும் வண்டியொன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது இவ்விரு வாகனத்தினையும் செலுத்தி சென்ற சாரதிகள் காயமடைந்த நிலையிலே அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொட்டியாகல பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று காலை இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கம்மல்யாய கொட்டியாகலை பிரதேசத்தைச் சேர்ந்த 45 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நபர் ஒருவருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.